நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுறேன். இப்ப இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னா, தருமபுரி என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்பதே ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த கட்ட ஆரம்பம். காவலர்கள் நம்ம நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய நபர்கள், முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நபர்கள், நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நபர்கள். அவங்கனாலதான் அச்சுறுத்தல்கள் அப்படின்றது ஓட்டுநர்களுக்கே வருது. எந்த மாதிரியான அச்சுறுத்தல் இப்ப நடந்துச்சு தருமபுரியில? எப்படி சொல்றது, ஒரு போர்க்களம் மாதிரியே அந்த வீடியோக்கள் பூராமே இருக்கு. டிராபிக் கான்ஸ்டபிள், டிராபிக் போலீஸ் செஞ்ச ஒரு செயலுக்கு அவங்களை காப்பாத்துறதுக்காக லா அண்ட் ஆர்டர் காவலர்கள் நடத்திய போர்க்களம். எத்தனை டிரைவர்களை அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறாங்கன்னு பார்த்தோம். இப்ப வரைக்கும் அந்த டிரைவர்களுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. தருமபுரியில இருக்கிற நம்ம நண்பர்கள் கொடுத்த தகவல் பிரகாரம் அவங்க மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்ப அவங்க வெளியில வந்துட்டாங்களா இல்லையான்ற தகவல் தெரியல. இருக்கிறதுலயே அதிகமான ரிஸ்க் உள்ள ஒரு தொழில் அப்படின்னா நம்ம ஓட்டுநர்கள் தொழில். அதே இதுல பாதி அளவுக்கு ரிஸ்க் உள்ள ஒரு தொழில் தான் காவலர்கள். அவங்க நினைச்சா ஒரு மணி நேரத்துல வீட்டுல ஒரு பிரச்சனை போய் சேர்ந்துடலாம். நம்ம வீட்டுல நம்ம அம்மா அப்பா செத்து போயிட்டாலே அவங்கள வந்து பாக்குறதுக்கு 6 நாள் ஆகும். அப்பேற்பட்ட ஒரு தொழில இருக்கிற நம்ம கேவலம் ஒரு 50 100 இதுக்காக ஒரு போர்க்களமே நடந்திருக்கு நம்ம தருமபுரி மாவட்டத்துல. இதை என்ன சொல்றதுன்னே தெரியல. நண்பர்கள் போன் போட்டு கேக்குறீங்க, ஆனா இதுக்கு என்ன பண்றதுன்னு. கண்டிப்பான முறையில ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஓட்டுநர்கள் ஒற்றுமை அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியற வரைக்கும், அரசு அதிகாரிகளுக்கு தெரியற வரைக்கும் ஓட்டுநர்கள் மேல நடக்கிற இந்த வன்புணர்ச்சி அப்படின்றது கண்டிப்பா நடக்கும். இது ஏன் வன்புணர்ச்சின்னு சொல்றேன்னா, ஒரு நபர் காசு தரனா அவர் அடிக்கக்கூடிய ஒரு நபரா யார் இருக்கானா ஓட்டுநரா மட்டும்தான் இருக்காங்க. எங்க மத்த நபரை போய் அடிக்க சொல்லுங்க பாப்பா. ஏன் ஓன் போர்டு கார் 50 கார் வருதுல்ல, அவங்கள காசு கேட்டு அடிக்க சொல்லுங்க பாப்பா. அதே டீ போர்டு காருனாலும் காசு கேட்டு அடிக்கிறது. இப்படி எந்த இடத்துல பார்த்தாலும் தாக்கப்படும் நபர் ஒரே நபர், ஓட்டுநர் மட்டும்தான். இது இந்தியாவுக்குள்ள பாரபட்சம் இல்லாம எல்லா மாநிலத்திலையும் நடக்குது. சாபம் பெற்ற நபர்கள் அப்படின்ற லிஸ்ட்லயே நம்ம இருக்கோம். இதை யார் கேட்பா? நம்ம தான் கேட்கணும். எப்படி கேட்கணும்? நாம இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படிங்கிறது பேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், அதுல நம்மளுடைய பதிவை ஓட்டுநராக இருந்து ஓட்டுநருக்கு நடக்கும் பிரச்சனையை தட்டி கேட்கணும்ன்ற எண்ணம் உள்ள நபர்கள் என்கிட்ட போன் போட்டு இதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ற நபர்கள் வீடியோ போட்டு முதல்ல சோசியல் மீடியாவில் பதிவு போடுங்க. நடக்கிற விஷயங்கள், அதுக்கு உங்களுடைய எதிர்ப்புகள் அனைத்தையும் தெரியப்படுத்துங்க. நாம அந்த நபர்கள்ட்ட பேசுறதுக்கு, பாதிக்கப்பட்ட ஓட்டுநர்களிடம் பேசுறதுக்காக நம்ம தருமபுரியில இருக்கிற நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கோம். அவங்க அதற்கான பணிகளை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த பாதிக்கப்பட்ட ஓட்டுநர்கள்ட்ட பேசிட்டு நாம அதற்கான நடவடிக்கைகள் அனைத்தும் எடுப்போம். ஒரு ஓட்டுநருக்கு பிரச்சனை அப்படின்னா அது யாராக இருந்தாலும் நம்ம மேல தப்பு இல்ல, எதிரில் இருக்கிறவங்க தப்பு பண்றாங்கன்னா அதை நம்ம தட்டி கேட்போம். அதுக்கு அத்தனை நண்பர்களும் ஒன்னு சேர்ந்தால் மட்டும்தான் இதற்கான ஒரு விடை கிடைக்கும். ஒன்னு சேருவோம் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.